ஃப்ரௌன் ஒரு சாதாரண அரசன் அல்ல, தன்னைத்தானே கடவுள் என அறிவித்தவன். அவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைகளாக மாற்றினான். அவர்களின் வாழ்க்கை துன்பமும் வேதனையும் நிறைந்ததாக மாறியது. அப்போது அல்லாஹ் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார், உண்மையை சொல்லவும் மக்களை விடுவிக்கவும். ஆனால் ஃப்ரௌனின் அகந்தை உண்மையை ஏற்க விடவில்லை. அவன் எச்சரிக்கையை கேலி செய்தான். அப்போது அல்லாவின் கட்டளை வந்தது, மூசாவே, உன் கைத்தடியை உயர்த்தி கடலை இரண்டாகப் பிளக்க செய். அந்த ஒரு கட்டளையில் கடல் இரண்டாகப் பிளந்தது. அதையும் கண்டபோதும் ஃப்ரௌன் தன் அகந்தையை விடவில்லை. அவன் தனது படையுடன் அந்த பாதையில் துரத்தினான். ஆனால் அது ஒரு சோதனை. ஒரு கணத்தில் கடல் மீண்டும் ஒன்றானது. அவர்களின் அகந்தை அங்கேயே முடிந்தது. அந்த இறுதி தருணத்தில் அவன் உண்மையை உணர்ந்தான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அகந்தை எப்போதும் அழிவிற்கு வழிவகுக்கும். அல்லாவை மறந்தவன் எப்போதும் தோல்வியடைவான்.